கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் குழந்தை தெரசம்மாவினுடைய விழாவை நாம் திருவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே புனித பதுவை அன்றையினுடைய நவநாளாக இருப்பதனால் இருவருக்கும் ஒரு விதத்தில் ஒரு ஒற்றுமை உண்டு. அந்தோனியாருடைய தாய் பெயர் மேரி, தகப்பன் பெயர் மார்ட்டின். அதே போலதான் குழந்தை தெரசம்மாவினுடைய தாய் பெயரும் மேரி, தகப்பன் பெயருடைய மார்ட்டின் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மரியாவின் மீது அதீத பக்தி வைத்திருந்ததனால் அங்கு வாழ்ந்த அனைத்து ஊர் உள்ள மக்களுடைய பெயர்கள் எப்படி இருக்கும் என்றால் மரியா, மேரி, மார்ட்டின், இப்படிதான் மரியான், இப்படிதான் அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு அமைப்பில் தான் அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ குழந்தை தெரசம்மாவை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது குடும்பத்திலே 9வது குழந்தையாக பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். மேலை நாடுகளில் மருத்துவ படிப்பிற்காக இருக்கும்போது அவர்கள் முதலில் கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான். மருத்துவ மாணவர்கள் அனைவரும் அமர்ந்திருப்பார்கள். தலைமை மருத்துவர் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு தாய்க்கு உடல் முழுவதும் நோய் உண்டு, அவள் கருத்தரித்திருக்கிறார். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ஆஸ்துமா இருக்கு, எலும்புரிக்கு நோய் இருக்கு, எல்லா நோயும் இருக்கு. அந்த குழந்தையால அந்த உலகத்துல பிறந்து ஒரு நிம்மதியா வாழ முடியாத அந்த சூழ்நிலை. இப்படி இந்த சூழ்நிலையில் ஒரு தாய் மருத்துவராகிய உங்களிடம் வந்தால் நீங்கள் அந்த தாயை பார்த்து என்ன சொல்லுவீர்கள் அப்படின்னு கேட்கிறான். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தா என்ன சொல்லுவாங்க? பிறந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறதை விட அந்த குழந்தைய கலைச்சிருங்க, வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கு இருந்த அனைத்து மாணவர்களுமே சொன்ன செய்தியும் இதுதான். ஏன் அந்த குழந்தை பிறந்து கஷ்டப்படணும்? பேசாம இறந்துட வேண்டியதானே? அது கருவிலே கலைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் துன்பம் அதோடு போயிடும். பிறந்து பெற்றவர்களுக்கும் துன்பம், அந்த குழந்தைக்கும் துன்பமாக போய்விடும் என்று சொன்னார்களாம். உடனடியாக அந்த தலைமை மருத்துவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு தீத்துவானையும் ஒரு குழந்தை தெரசம்மாவையும் கொன்றுவிட்டீர்கள் என்று சொல்வாராம். ஏனென்றால் அப்படி உடம்பில் 1000 நோய்களோடு பிறந்தவர்கள் அவர்கள். ஏனென்றால் இறைவன் ஒன்று நினைக்கிறார், மனிதன் இன்னொன்று நினைக்கிறார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்று சொல்வார்கள். 5 வயதில் தன்னுடைய தாயை இழக்கிறார் குழந்தை தெரசம்மாள். அப்படி கடந்து வரும்போது எலும்புரிக்கு நோய் அதிகமாக தொடங்குது. அதாவது என்னன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த அம்மானால ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியாது. எலும்பு வளைய ஆரம்பிச்சிடும். அதான் எலும்பு உருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு வளைய ஆரம்பிச்சிடும், ரப்பர் மாதிரி வளைய ஆரம்பிச்சிடும், அப்படி நிக்க முடியாது. அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி அந்த அம்மா இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தார். காரணம் என்னவென்று சொல்லுகிறேன். ஸ்பிரிச்சுவல் உடல், அதாவது என்னன்னா பாடிலி ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ஆன்மா. குழந்தை தெரசம்மாள் எவ்வாறு இவ்வளவு ஒரு அற்புதமாக விளங்கினார் என்றால் அவர் உடலில் வாழவில்லை, ஆன்மாவில் வாழ்ந்தார். இப்ப நீங்க நினைக்கிறான், இப்ப ஏதாவது உங்களைய நீ என்ன லூசு மாதிரி இருக்கிற, நீ என்ன உனக்கு அறிவு இருக்கா, ஏதாவது இருக்கான்னு கேட்டா உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் ஏதோ உடலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடலை சார்ந்து யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக கோபம் வரும், உடனடியாக பொறாமை வரும். யாரெல்லாம் ஆன்மாவை சார்ந்து வாழ்கிறார்களோ அதை எடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் உடலை பாதிப்பதை பொருட்டாக அல்ல, ஆன்மாவை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுவோம், குழந்தை தெரசம்மாள் இறுதி வரையிலும் உடலில் அல்ல ஆன்மாவில் வாழ்ந்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. யாரெல்லாம் ஆன்மாவில் நாம் வாழ துணிகிறோமோ நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொள்கிறார். எப்படி என்றால் தான் துன்புற்று அத்தனை அடிகள் அடித்து சிலுவையில் அறைந்த பிறகும் கைகளை விரித்து ஒண்ணுமே இல்லாத அந்த சூழ்நிலையிலும் தன்னை துன்புறுத்தியவர்களை பார்த்து, தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இது வெறும் வாய் அல்ல ஆன்ம வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மத்திலிருந்து அவர் பேசுகிறார். குழந்தை தெரசம்மா அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார். அதை உள்வாங்கிய பிறகு தானும் அந்த ஆன்மாவில் வாழ வேண்டும் என்பதை அவர் இறைக்குகிறார். இப்போ உங்களை கேட்டா நீங்க உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆரிக்க மேரி, சந்தியா மேரி, ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோம், ஆரிக்க சாமி ஏதாவது பேரை சொல்லுவோம். ஆனால் இதை குழந்தை தெரசம்மா ஒரு முறை வெளியில் நடந்து செல்லும் போது திடீரென்று ஒரு குழந்தை வந்து பார்த்து, அம்மா
உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மை நேம் இஸ் ட்ரேசா ஆஃப் அவிலா ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ்ல என்ன அப்படின்னா, நான் இயேசுவுடைய தெரசால் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அந்த குழந்தை கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிருச்சான். கொஞ்சம் தூரம் போனோன்னு அவிலா தெரசம்மா விடாம அந்த குழந்தை துரத்திட்டு போய், நீ யாருப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், நான் தான் ஜீசஸ் ஆஃப் அவிலா, அதாவது நான் அவிலாவுடைய இயேசு அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். சொன்ன உடனே அந்த குழந்தை இயேசு மறைந்து விட்டார். உடனடியாக அவிலா தெரசம்மாள் அன்றிலிருந்து தன்னுடைய கரங்களிலே ஒரு குழந்தை இயேசுவை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் துன்பமும் துயரமும் நம்மை அணுகி கொண்டேதான் இருக்கும். அவிலா தெரசம்மாவை போல அந்த ஆன்மாவிற்கு சற்று முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் எந்த பிரச்சனைகளையுமே நாம் கடந்து செல்லக்கூடிய அந்த ஆன்ம நிலைக்கு நாம் மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் எத்தனை திறமைகள் இருக்க வேண்டும்? ஒரு 5 திறமையாவது இருக்கலாம். 2000 திறமை இருக்கணும். அப்படின்னா என்ன திறமை? என்ன உட்காந்து கீபோர்டு போடுறது கிடையாது, உட்காந்து பாட்டு பாடுறது கிடையாது. பார்க்கிறது திறமை, பேசுறது திறமை. நீங்க நல்லதை பாருங்களே, அதுதான் திறமையான பார்வை. நீங்க நல்லதை பேசுங்களே, அதுதான் உங்களுக்கான திறமை. நீங்க நல்லதை கேளுங்களே, அது உங்களுக்கான திறமை. நீங்க நல்லது 4 பேருக்கு உதவி செய்யுங்களே கையில, அதுதான் திறமை. நீங்க நல்ல இடங்களுக்கு உங்கள் பாதங்களை கடத்தி செல்லுங்களே, அது உங்களுக்கு திறமை. உணவை உள்ள கடத்தும் போது அது ஒத்துக்கொள்ளுகிறதா, என் வயிறுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருக்கிறதா என்பதை பாருங்களே, பிரச்சனை இல்லை. நாம் தொண்டை வரைக்கும் தான் அந்த சுவை இருக்கும், ஆனால் அதற்கு நாம் முக்கியம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய உள்ளிருக்கக்கூடிய அந்த உள் பாகங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது அல்ல. எனவே திறமை என்பது நீங்கள் நினைப்பது போல அறிய முடியாது, யாருக்கு தெரியாத செய்யறதில்லை. திறமைகள் அனைவருக்குமே ஆண்டவர் அனைவரையும் படைக்கும் போதே திறமைகளோடு தான் படைக்கிறார். மூச்சு விடுவது ஒரு திறமை, பார்ப்பது ஒரு திறமை. ஒருத்தவங்களை நமட்டு பார்வை என்று சொல்வார். இப்படி பார்க்கிறது, இந்த இப்படி பார்க்கிறது, அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்கிறார், இந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே அப்படின்னு பார்க்கிறது. இதெல்லாம் நமட்டு பார்வை, நம்மை ஆன்மீகத்தில் இருந்து நெறிபுரளச் செய்யக்கூடிய பார்வை. இதற்குத்தான் ஒரு ஆன்மாவினுடைய கதறல் என்ற ஒரு நூலை புனித குழந்தை தெரசம்மாள் எழுதியிருக்கிறார். ஒரு ஆன்மாவினுடைய கதறல், ஒரு பாடி, அதாவது உடலினுடைய கதறல் என்று எழுதவில்லை, ஒரு ஆன்மாவினுடைய கதறல் என்ற ஒரு நூலை தன்னுடைய தலைமை சகோதரி சொன்னதன் மூலமாக அவர் எழுதி இருக்கிறார். எனவே நாமும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் கட்டியிருக்கேன். அண்ணன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, என்ன ஃபாதர் வாட்ச் இது, இதெல்லாம் ஒரு வாட்சா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உடனே எனக்கு என்ன வரும்? இது எனக்கு பிடிச்சி நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வராது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மற்றவர்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதனால் நாம் கவலையோடு இருக்கிறோம். இது நான் சும்மா சொன்னது வாட்சுக்கு மட்டும்தான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க, என்ன வீடு கட்டியிருக்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்து விடு, என்ன வண்டி வாங்கியிருக்கிற, இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியா வாங்கியிருக்கலாமே, என்ன சட்டை வாங்கியிருக்கிற, என்ன சேலை வாங்கியிருக்கிற, இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கியிருக்கலாமே. இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்ன வருகிறது என்றால், சரி அப்படி வாங்கியிருக்கலாமோ இப்படி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னா நாம் தோற்று போய்விட்டோம். ஏனென்றால் நமக்கே பிடிக்காமல் ஒன்றை வாங்கினால் அது நல்லதல்ல. பிறர் இதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு மகிழ்ச்சி என்றால் உங்கள் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள், மகிழ்ச்சி நிலையாக இருக்காது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் செயல்படுங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. ஏன் என் வாழ்வில் கவலையும் துன்பமும் இருக்கிறது என்றால் நான் இன்னும் உடலை கடந்து செயல்படவில்லை. உடலிலே நிற்கிறேன் என்றால் அது அப்படித்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. உடலிலே நான் நிற்கிறேன் என்றால், உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்றால் அது ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு மாவீரன் அலெக்சாண்டர்னு சொல்றோம்ல, பல நாடுகளை வென்ற மனிதர் இந்தியாவை வெல்வதற்காக உள்ளே நுழைகிறார். உடல் சுகம் இல்லாமல் அவர் மீண்டும் செல்லக்கூடிய அந்த தருணத்தில் பார்க்கும். அப்பொழுது ஒரு அரசன் அலெக்சாண்டருடைய படையில் இருக்கவருடைய ஒருவரோடு பழகி நட்பினை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப அந்த அரசர் அந்த நண்பரை பார்த்து கேட்கிறார், உங்கள் அரசன் அலெக்சாண்டர் எப்படி இப்படி வெல்கிறான், அந்த ரகசியத்தை என்னிடம் சொல் என்று கேட்டாராம். உடனடியாக அவர் சொன்னாராம்,
நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருந்தது அலெக்சாந்தர் பார்த்தாருன்னா நம்ம 2 பேரையும் கொன்றுவார். நாளைக்கு காலையில சிவகங்கை அலங்கார மாதா கோவில் வாசல்ல நீங்க காத்திருங்க, ஒரு 10 மணிக்கு நான் வந்து உங்களைய பார்க்கிறேன்னு சொல்லிட்டார். 10 மணிக்கு உங்களை வந்து பார்க்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த அரசரும் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வருவதற்கு போல 8 மணிக்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டார். 8 மணியிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார். மதியம் 2 மணி ஆகிறது, அவர் வரவே இல்லை. இந்த நிலையில் நாம் இருந்தால் என்ன நினைப்போம்? அப்பொழுது அந்த அரசனுடைய சிப்பாய் சொன்னானாம், பாத்தீங்களா அரசே, அவன் ஏமாற்றி விட்டான், அவனை நம்ம கொன்றணும், அவன் மாட்டத்தை அடுத்த வாட்ட அவனுடைய கழுத்தை நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அரசர் சொன்னாராம், அட முட்டாள் பயலே, உனக்கு இது இன்னமும் புரியலையா? அவன் நமக்கு பதில் சொல்லி இருக்கிறான். ஏன் அலெக்சாந்தர் வெற்றி பெற்றான் என்றால், போர் புரிய வருபவர்கள் நேரத்திற்கு வரவில்லை என்பதை அவன் சுட்டி காட்டியிருக்கிறான். நேரத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்றிருந்தார்கள் என்றால் அலெக்சாந்தரை எல்லோரும் வென்றிருப்பார்கள். ஆனால் எல்லோரும் அலெக்சாந்தர் வருவதும் வரை காத்திருந்ததனால் அலெக்சாந்தர் முந்திக் கொண்டார், இவருடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்டார், அனைவரையும் கொன்றுவிட்டார், நாடுகளை கைப்பிடித்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் வருவதற்கு முன்பாகவே நமக்காக யார் காத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். சாத்தானும் காத்திருக்குது, இங்கிட்ட ஆண்டவரும் காத்திருக்கிறார். ஆண்டவர் கையை நீட்டுகிறார், சாத்தானும் கையை நீட்டுது. நம்ம எதுல கையை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக இருக்கக்கூடியது வழிய, நாம் கடவுளிடம் கொடுத்தோம் என்றால் வாழ்வோம், அதாவது ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது பொருள். சாத்தானிடம் கைகளை கொடுக்கிறோம் என்றால் நாம் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது பொருள். எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார், அப்பத்தை கொடுக்கிறான், உடலுக்கு அப்பத்தை கொடுக்கிறான். அங்கீகாரம், உனக்கு அரசனாக்குகிறேன், இந்த உலக பதவியை கொடுக்கிறான். மேலிருந்து கீழ்குதி அப்படின்னு சொல்றான். இவைகள் அனைத்துமே உடலை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆன்மாவை சார்ந்தவராக இருக்கிறார். அதனால் தான் சாத்தானால் ஆண்டவரை நெருங்க முடியவில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் குழந்தை தெரசம்மாவும் சொல்லுகிறார். அநேக பிரிவினைவாதிகளை மனம் மாற்றிய, அவர்களுக்காக ஜெபித்த ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கிறோம். அவருடைய சகோதரிகள் இருவரும் கார்மேல் மடத்திலே சேருகிறார்கள். அவர்கள் தாயாக சென்று இந்த குழந்தை தெரசம்மாளை வளர்க்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். விரைவாக 15 வயதிலேயே உள்ளே கார்மேல் மடத்திலே சேருகிறார். இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார். இறுதியாக 24 வயதில் தன்னுடைய இன்னுயிரை கடவுளிடம் ஒப்படைத்து சரணடைகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாமும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். உடலா, ஆன்மாவா? ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க சற்று முன் செல்வோம் என்பதுதான் முக்கியம். இந்த வாய் இருக்கு, நல்ல வார்த்தையை பேசுவதற்காக இருக்கிறது. கண் இருக்கு, நல்லதை பார்ப்பதற்காக இருக்கிறது. காது இருக்கு, நல்லதை கேட்பதற்காக இருக்கிறது. நாம் இன்று அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எலும்பில்லாத நாக்கு லெஃப்டும் போகும், ரைட்டும் போகும், அப்பும் போகும், டவுனும் போகும். அதை நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. அதனால் தான் விவிலிய வசனம் சொல்கிறது, வாளினால் வீழ்ந்தவர்களை விட நாவினால் வீழ்ந்தவர்கள் அதிகம் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சற்று எச்சரிக்கையாக இருப்போம். இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரிடம் சரணடைவோம். அவர் நம்மை மேல்நோக்கி அனுப்புவார். ஆமென்.